نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் உஸ்தாதுல்லா சாத்திதா ஹஜரத் கிபிலா தாமத் பரகாத்துவும் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் குழப்பவாதிகளினுடைய குழப்பங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் அது குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகவும் ஒரு மிக நல்ல ஏற்பாட்டை இங்கிருக்கிற ஜமாஅத்துல் உலமா, ஜமியத்தே உலமா, மஜ்லிஸே ஹத்மே நுபுவத், ஷரியத் பாதுகாப்பு பேரவை, அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து ஓரணியிலே நின்று ஒரு மாபெரும் கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிறார்கள். காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி சில விஷயங்களை சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. நாம் சார்ந்திருக்கிற தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மனிதர்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல. இஸ்லாமினுடைய தோற்றம் மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை. இதை தந்தவன் அல்லாஹ், இதை உருவாக்கியவன் அல்லாஹ், நபிமார்களை அனுப்பி இதை பரவச் செய்தவன் அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாய் நமக்கு தேர்வு செய்தவனும் அல்லாஹ். அவனுடைய வார்த்தைகளிலேயே சொல்லுவதானால் இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அவன் தேர்வு செய்தான் இந்த தீனை. நாம் தோற்றுவித்ததல்ல, மனிதர்கள் கூடி அமர்ந்து தோற்றுவிக்கிற சமயங்களை போல் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவால் தேர்வு செய்து தரப்பட்ட இந்த மார்க்கத்திற்கு ஊனம் ஏற்படாமல், அதற்கு சேதாரம் ஏற்படாமல் கியாமத்து வரை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும், பள்ளிவாசல்களின் மெம்பர் மெஹராபுகளிலே நிற்கிற ஆலிம் பெருமக்களுக்கும், பள்ளிவாசல்களை, மதரசாக்களை, காங்காக்களை,
மார்க்க ஸ்தாபனங்களை நிர்வாகம் செய்கிற பெருமக்களுக்கும் இவர்கள் அத்தனை பேருக்கும் மார்க்கத்திற்கு சின்ன சேதாரம் கூட ஏற்படாமல் அவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் உண்டு. முதலில் ஒரு அழுத்தமான செய்தியை இந்த சமுதாயத்திற்கு நாம் பதிய வைக்க வேண்டும். நம்மை போல் உலகத்திலே யாரும் சிறந்தவர்கள் இல்லை, சத்தியமாக இல்லை. நம்மை விட சிறந்த மார்க்கத்தை பெற்றவர்களும் யாரும் இல்லை, நம்மை விட சிறந்த வழியை உடையவர்களும் யாரும் இல்லை. நம்முடைய பால பாடம் கைருல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நடைமுறைகளில் வழிமுறைகளில் வாழ தகுந்த கோட்பாடுகளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து வாழ்ந்து காட்டியதை போல் உலகத்திலே யாரும் இல்லை. அதனால்தான் நிறைய இந்த மார்க்கத்தின் மீது விமர்சனம். உங்களுக்கு தெரியுமா, போலி இயேசுகள் வருவதில்லை, போலியாக வேறு மதத்திலே உள்ள தூதர்களின் பெயரால் யாரும் வருவதில்லை. மாறி மாறி போலியாக நபிகள் வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதன் வளர்ச்சி பொறுக்க முடியாமல் ஆங்காங்கே போடப்படுகிற திட்டம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கனிந்த மரம் கல்லடிபடும் என்பார்கள். நல்ல பழம் பழுத்து இருந்துச்சுன்னா அதுதான் கல் எடுத்து போடுவான், பழுக்காத மரத்துல கல் எடுத்து போட மாட்டான். இது ஒரு கனிந்த பழம், எனவே வர்றவன் போறவன் எல்லாம் கல் எடுத்து போடுகிறான். நிறைய பேர் போட்டார்கள். இப்படி அவர்களால் வைக்கப்பட்ட வியூகங்களில் ஒரு வியூகம் தான் போலி நபிமார்களை ஏற்படுத்துதல். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் முசைலமத்துல் கத்தாபிலே தொடங்கி இன்றைய ரஷாது கலீஃபா வரைக்கும் போலி நபிமார்கள், நிறைய நபிமார்கள். மிக பிரபலமாக பல ஆயிரம் பேரை தொண்டர்களாக கொண்ட 30 நபிகள் தோன்றி இருப்பதாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது. 30 நபிமார்களாம், 30 போலி நபிகள், பல்லாயிரக்கணக்கிலே தொண்டர்கள். ஆனால் யோசித்து பார்த்தால் எந்த மதத்திலையும் இப்படி போலி நபி வரல. கிறிஸ்தவத்தில் வரல, இந்து சமயத்தில் வரல, யூதர்கள்ல வரல, சீக்கியர்கள்ல வரல, ஜைனர்கள்ல வரல, சமணர்கள்ல வரல, வைணவர்கள்ல வரல. எதிலையும் போலி நபி கிடையாது. இங்கு மட்டும் தான் போலி நபி. காரணம், தீவிரமான இதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி தோன்றிய புற்றீசல்கள் போல ஆங்காங்கே நபிமார்கள், போலி நபிமார்கள். சுமார் இன்றைய தேதியில் 160 கோடியை நாம் கிராஸ் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பியூ என்ற ஒரு அமைப்பு, PEW, அமெரிக்காவிலே இருக்கிற ரிலீஜியஸ் பாப்புலேஷன், மத ரீதியான கணக்கெடுப்பை சொல்லக்கூடிய ஒரு மத அமைப்பு நடத்தி இருக்கிற ஆய்வு கணக்கெடுப்பின்படி 162 கோடியை நாம் தாண்டி இருக்கிறோம். 162 கோடி ஒரு பிரம்மாண்டமான மனித சமுதாயத்தை கையில வைத்திருக்கிற இஸ்லாத்தில் இது சாதாரண. ஆங்காங்கே நிறைய எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்புகளின் ஒரு பகுதி தான் இது போன்ற போலி நபிகள் எல்லாம் ஆங்காங்கே பெருக்கெடுத்து ரஷாது கலீஃபா வரைக்கும், அன்றைய காலத்திலே அஸ்வதுல் அன்சி போன்றவர்கள், முசைலமத்துல் கஸ்ஸாப் போன்றவர்களிலே தொடங்கி இன்றைக்கு வரையும் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஒரு உத்தரவு குர்ஆனிலே சொல்லுகிறான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஅஹா. நபியே, உங்களை ஒரு ஷரியத்தின் மீது அமைத்திருக்கிறோம், அந்த ஷரியத்தை பின்பற்றுங்கள். இந்த ஷரியத்திற்கு மாற்றமாக யார் பேசினாலும், யார் எழுதினாலும், யார் பரப்பினாலும் அதை மூர்க்கத்தனமாக எதிர்க்கிற கடமை நமக்கு உண்டு. ஷரியத்திற்கு எதிராக என்ன வந்தாலும் நாம் எல்லோரும் எதிர்த்தாக வேண்டும். இங்கே மேலே இருப்பவர் கீழே இருப்பவர் அல்ல, ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. ஷரியத்திற்கும் நமக்கும் 5 கடமைகள் சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒவ்வொருவரும் ஷரியத்திற்கும் நமக்கும் 5 கடமைகள். ஒன்று, அல் இல்மு பி ஷரீஅ, ஷரீஅத்தை தெரியுதல். வல் அமலு பி ஷரீஅ, ஷரீஅத்தின்படி அமல் செய்தல். வத் தஅவத்து இல ஷரீஅ, ஷரீஅத்திற்கு மற்றவர்களை அழைக்குதல். வல் ஹுக்மு பி ஷரீஅ, ஷரீஅத்தின்படி தீர்ப்பு செய்தல். 4, 5வது ரொம்ப முக்கியம், வல் ஜிஹாது லி அஜ்லி ஷரீஅ, ஷரீஅத்திற்காக ஜிஹாது செய்தல். நாம் இங்கே இந்த இடத்தில் தான் இருக்கிறோம்.
ஷரியத்தை தெரிவது மட்டுமல்ல, அமல் செய்வது மட்டுமல்ல, அழைப்பு செய்வது மட்டுமல்ல, தீர்ப்பு செய்வது மட்டுமல்ல, வல் ஜிஹாது லில்லாஹ் வல் ஜிஹாது லிஅஜ்லி ஷரீஆ, ஷரீஅத்திற்காக போராடுதல். ஷரியத்தை யாராவது பலவீனப்படுத்தினால், ஷரியத்தின் சட்டத்தை மாற்றமாக சொன்னால், அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக வியூகங்கள் புரிந்தால் அதை எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நம் எல்லோர் மீதும் கடமை. இங்க எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் காதியானிகளை பற்றி சொன்னார்கள், 19களை பற்றி சொன்னார்கள். இப்படி நிறைய ஃபிர்கை பற்றி எல்லாம் இங்கே சொல்லி முடிக்கப்பட்டது. நாம் யோசிக்க வேண்டும், ஏதாவது ஒரு பேப்பர் தினத்தந்தியில அல்லது தினகரனில அல்லது மாலை முரசில எதிரையாவது நாயகத்தினுடைய உருவப்படம் ஒருத்தன் வரைஞ்சிட்டா உடனே போராட்டம் பயங்கர. எங்களுடைய நபிகள் நாயகத்தை நீ வரைந்து விட்டாயான்னு போராட்டம். ஒரு சின்ன கார்ட்டூன், ஒரு உருவப்படம் போட்டவனை எதிர்த்து கூட இவ்வளவு பேசுகிற நாம், நபிகள் நாயகத்தின் ஷரியத்தையே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு பேசுகிற காதியானிகளையும் ரஷாது கலீஃபாக்களையும் போகிற போக்கில நாம் எப்படி விட்டு வைக்கலாம்? எப்படி அதை கண்டும் காணாமல் போக முடியும்? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பத்திரிகைகளிலே எழுதிவிட்டால் பதறி போய் துடித்து விடுகிற நாம், ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் ஷரியத்தை, அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனை அத்தனையும் கேவலப்படுத்துகிற கூட்டங்கள் தான் இந்த 19 கூட்டங்களும், அதே போல காதியானி கூட்டங்களும். இந்த 19 ரொம்ப நேரம் பேசுறதுனால சில பேர் 19 என்னன்னு தெரியாம இருக்கலாம். 19 என்னன்னு அவனா குர்ஆன்ல கண்டுபிடிச்ச அலைஹா திஸ்அத் அஷர், நரகத்திலே 19 காவலர்கள் இருக்கிறார்கள்னு குர்ஆன்ல வருது. அந்த 19 இவன் எடுத்தான். குர்ஆன்ல உள்ள எல்லாமே 19ல வரும்னா, எதேச்சையா ஒன்னு மட்டும் சரியா அமைஞ்சது. 114 சூறாவை 114/19 வகுத்தா கரெக்டா வந்தது. மீதி நிறைய சரியா வரல. அவன் ஆளுகளே அவன்கிட்ட கேட்டாங்க, எப்ப எல்லாமே 19லங்கிறிய 19ல வரமாட்டேங்குதே, நான் சொல்ற மாதிரி வகுத்து பாரு வரும்னா. கூட்டனா 19 வரும்னா வரல. நான் சொல்ற மாதிரி லெப்ட்ல இருந்து கூட்டுனா, ரைட்ல இருந்து கூட்டுனா. நான் சும்மா ஒரு பொதுவா உங்கள்ட்ட கேட்கிறேன், 10 + 2 + 3 எப்படி கூட்டணும்? 10ன்னு எழுதுவோம், லாஸ்ட்ல சைபருக்கு கீழே 2ன்னு எழுதுவோம், அந்த கடைசி ரோல 3ன்னு எழுதுவோம், கூட்டி 3 2 5, அப்புறம் 1 போட்டு 15, இப்படித்தானே கூட்டுவோம். இப்போ 19 சில இடத்துல இந்த மாதிரி வரலன்னு போய் கேட்டானுங்க தொண்டர்கள். அவன் சொன்னா இந்த 3 2 முதல்ல எழுதுனா, இந்த பக்கம் 10 1க்கு கீழே 2 1க்கு கீழே 3 இப்படி கூட்டி பாரு வரும்னா. ரைட் அலைன்மெண்ட்ல போனா, லெப்ட் அலைன்மெண்ட்ல போனா, சில இடத்துல கழிச்சிருந்தா, சில இடத்துல பெருக்குன்னா, 19 19 19 சொல்லி கடைசியில் அதுல சில பேர் என்ன லிஸ்ட்ல சேர்றதுன்னே தெரியல. 19 எல்லாம் போய் 9ஆ போயிட்டான். பொய்யான இவர்களுடைய விவாதங்கள் இன்று நேற்றல்ல, அன்றிலிருந்தே வந்திருக்கிறது. ஆனா என்னன்னா, போலி நபியாக வர்றவன் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பொதுவான யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? எல்லாமே முட்டா பயலா தான் இருப்பான். நீங்க அன்னையில இருந்து, அதாவது முசைலமால இருந்து பாத்தீங்கன்னா, முசைலமாவும் மிகப்பெரிய முட்டாள் தான். அவனுக்கு பின்னாடி பல்லாயிரம் பேர். அவன் முதல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா ரசூலுல்லாவுக்கு லெட்டர் எழுதுவான். யாரு? முசைலமத்துல் கத்தாப் ரசூலுல்லாவுக்கு லெட்டர் எழுதுறான். மிம் முசைலமத்துல் கத்தாப் மிம் முசைலமா இலா முஹம்மது இப்னு அப்துல்லா. முசைலமாவிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதுக்கு கடிதம். என்ன கடிதம்? இன்னல்லாஹ பஅஸனி நபியன் கமா பஅஸக நபியா. அல்லாஹ் உன்னை நபியா அனுப்பிச்ச மாதிரியே என்னையும் நபியா அனுப்பிச்சிருக்கான். லெட்டர் யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஃபைதா வஸலக கிதாபி ஹாதா, என்னுடைய இந்த கடிதம் கிடைத்து விட்டால், கஸ்மில் அர்ல பைனி வ பைனக், பூமியை 2 ஏரியாவை பிரிச்சிரு, உனக்கு பாதி எனக்கு பாதி. நிஸ்புல்லி வ நிஸ்புல்லக், பூமியை 2ஆ பிரிச்சிருங்கிறான். அல்லாஹ் உன்னையும் நபியா அனுப்பிச்சது மாதிரி என்னையும் நபியா அனுப்பிச்சிருக்கான். அதனால உலகத்தை 2ஆ பிரிச்சு நீ ஒரு ஏரியாவை எடுத்துக்கோ. இந்த கட்சிகள் எல்லாம் இந்த வட்டார செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் ஏரியா பிரிச்சிருவாங்க.
அந்த டிஸ்ட்ரிக்ட நீ பாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட நான் பாருன்னு. அந்த மாதிரி அவன் சொன்ன ஃபக்ஸிமில் அருள பைனி ஒபைனக், உனக்கு எனக்கு பாதி பாதியா பிரிச்சிருந்தான். கடிதம் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை படிக்க சொல்லி கேட்டுவிட்டு லேசாக புன்னகை பூத்துவிட்டு, அவன் பூமியை ரெண்டா பிரிக்க சொல்லியிருக்கான்பா, பதில் எழுது, இன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதி. எப்பா பூமி பூரா அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், இங்க பிரிச்சு பட்டா கொடுக்கறதுக்கு என்னால எல்லாம் முடியாது. இன்னல் அர்த லில்லாஹ் யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதின்னு சொல்லி எழுதி அனுப்ப சொன்னாங்க. எவ்வளவு பெரிய தன்னை நபி என்று மக்களிடத்திலே சொல்ல வருபவனுடைய முட்டாள்தனம் வெளிப்படுகிறது. அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் உச்சகட்டமாக வந்த போலி நபிமார்களிலும் படுமோசமான முட்டாளாக இருப்பவன் இந்த ரஷாது கலீஃபாவும் மிர்சா குலாம் அகமது போன்றவர்களும், அல்லது அகில குர்ஆன் என்று அழைக்கப்படுகிற முன்கிருள் ஹதீசுகளும், ஹதீசுகளினுடைய மறுப்பாளர்களும். இவர்களுடைய போலித்தனமும் இவர்களினுடைய அறியாமையும் மிக அதிகமாக இந்த உலகத்தில் அறியப்பட்டு விட்டது. நினைவுக்கு வருகிறது அதே முசைலமத்துல் கத்தாப் எதிரில் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அம்ர் இப்னு அல் ஆஸ் இஸ்லாத்திலே சேராத நாளில் இங்க முசைலமத்துல் கத்தாப், அங்க அம்ர் இப்னு அல் ஆஸ் வந்த உடனே முசைலமா கேட்டான், அமா தஅலம் மாதா உன்சில அலையல் பாரிஹா, எப்பா உனக்கு தெரியுமா நேத்து நைட்டு எனக்கு என்ன இறங்குச்சுன்னு தெரியுமா? வஹி இறங்குதான் டெய்லியும். நேத்து நைட்டு என்ன இறங்குச்சுன்னு தெரியுமா? அமா தஅலம் மாதா உன்சில அலையல் பாரிஹா. அம்ர் இப்னு அல் ஆஸ் அவர் இன்னும் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கல, அவர் இஸ்லாமை ஏத்துக்கல, அவர் அப்ப காபிரா தான் இருக்கார். இருந்தாலும் முசைலமாவை அவர் ஏத்துக்கல. அவர் கேட்டாரு, மாதா உன்சில அலைக், சரி சொல்லு உன் மேல என்ன இறங்குச்சுன்னார். உன்சில அலைய சூரத்துல் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பிரபலமா அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா ஒரு சூரா, அத முசைலமா தான் ஓதினான். அல் ஃபீலு மல் ஃபீலு வமா அதுராக மல் ஃபீல் லஹு குர்துமுன் தவீல் வலஹு தம்புன் கசீர். யானை எது தெரியுமா? யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கும், யானைக்கு குட்டையாக வாள் இருக்கும். அபுர்புடல் ஆசு கொஞ்ச நேரம் நின்னார் பேசாமையே, சிரிக்கவும் இல்லை. இவன் நிலைமையை நினைச்சு அழுகிறதான்னு தெரியல. நீங்க கிதாபுகளிலே தேடி பார்த்தால் முசைலமாவுடைய பேரில் சூரத்துல் ஃபீல் இருக்கிறது, சூரத்துல் லிஃப்தா, லிஃப்தா சூரா இருக்கிறது, நிறைய சூரா அப்படி இருக்கிறது, சிங்கம் புலின்னு எல்லாம். கொஞ்ச நேரம் அவன் நிறைய சூரா ஓதுனதுக்கு அப்புறம் அம்ர் இப்னு அல் ஆஸ் கேட்டார், இதுதான் இறங்குச்சா? ஆமா இதுதான் இறங்குச்சு. அப்ப சொன்னாரு, அந்த தஅலம் அன்னி அலம் பி அன்னக கذاب. அழகான வார்த்தை. இங்க பாரு, நீ பொய்யேன்னு எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியுமல்ல. எப்படிங்க? அந்த தஅலம் பி அன்னி அலம் அன்னக கذاب, நீ பொய்யன்னு எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியும். அவன் அந்த பக்கம் போயிட்டான். அப்படியே அம்ர் இப்னு அல் ஆஸ் பேசாமல் போய்விட்டார்கள். போலி நபிகளாக வருபவர்கள் முட்டாள்தனத்திலே எப்படியும் சிக்கிக் கொள்வார்கள். நபியாக வருபவர்கள் மட்டும்தான் காலத்தால் வெல்ல முடியாமல் நிற்க முடியும். இன்னைக்கு ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 162 வீடுகளிலே அவர்கள் தான் குடும்ப தலைவர். ரேஷன் கார்டுல வேணா நம்ம பேர் இருக்கலாம் குடும்ப தலைவர்னு, உண்மை என்ன தெரியுமா? முஸ்லிமின் அத்தனை வீடுகளிலும் குடும்ப தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடிக்கணக்கான வீடுகளின் குடும்ப தலைவராக ஒருவர் எப்படி வர முடியும்? சத்தியம் இருந்தால் மட்டும் தான் நிலைக்கும். இவர்கள் போலிகள். எனவே போலிகள் தோலுரிக்கப்படுகிறார்கள், துகில் உரியப்படுகிறார்கள். மௌமூன் ரஷீத் பாதுஷா அப்பாசிய கலீஃபா அவர் உட்கார்ந்திருந்தார் அவரோட அரசவை சீட்ல. ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாம் சேர்ந்து வந்துட்டாருன்னாங்க. யாரா வந்துட்டாரு? நபின்னு சொல்றாரு. நபியா? கொண்டா பாப்போம். நிறைய நபிகளை அவங்களும் பார்த்திருக்காங்க, சில்லறைக்கான நபிமார்கள், சில்லறை நபிமார்கள். அதனால கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து நிறுத்தியாச்சு. மாமூன் ரஷீத் கேட்டார், என்ன விஷயம்? இல்ல நான் நபின்னு சொல்றதுக்காக வந்தேன். சரி, நீ நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அம்பியாக்கள் முஅஜிஸா காட்டுவார்கள், நபிமார்கள் அற்புதம் காட்டுவார்கள், அதனால நீ நபிங்கிறிய என்ன ஆதாரம்? அவன் உடனே ஒரு ஆதாரம் சொன்னான். என்ன தெரியுமா? எனக்கு ஒருவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ல தெரியும், அது எனக்கு தரப்பட்ட முஅஜிஸான்னா. ஓஹோ,
நான் மனசுல நினைக்கிறத நீ சொல்லுவியா அப்படின்னாரு. சொல்லுவேன். சரி சொல்லு, இப்ப நான் என்ன நினைக்கிறேன். அவன் சொன்னான், நான் பொய்யன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நான் பொய்யன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு. அப்ப சொன்னாரு, உனக்கு சரியான சன்மான மரியாதையெல்லாம் தரணும், அதனால இங்க தர முடியாது, ஒரு 3 நாள் ஜெயில இரு, நம்ம அதுக்கப்புறம் பாப்போம்னு சொல்லி 3 நாள் தூக்கிட்டு போய் அடிச்ச அடியில தௌபா செஞ்சுட்டு வெளியே வரும்போது மன்னர் மஹ்மூத் ரஷீதிட்ட வந்து, நான் நபின்னு சொல்லியே காலம் பூரா பொழப்ப ஓட்டிடலான்னு பார்த்தேன், ஆனா நபியும் ஜெயிலுக்கு போவாருன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இதோட தௌபா செஞ்சுட்டு வெளியே போறேன்னு சொல்லி ஒவ்வொரு காலத்திலேயும் போலியாக எதை பழப்பாக எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு பின்னாலே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்தவர்கள் கடைசியாக சில பேர் தடுமாறி தேர்ந்தெடுத்த வழிதான் நபியாக இருக்குதல் என்கிற இந்த வழிக்கு வந்தார்கள். அந்த வழியிலே வந்தவர்கள் தான் கடைசியாக இன்றைக்கு இருக்கிற நமக்கு முன்னாலே ஃபித்னாக்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிர்சா குலாம் அஹமது காதியானி போன்றவர்கள், ரஷாத் கலீஃபா போன்றவர்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட ஷரியத்திற்கு ஆபத்து என்கிற போது மிக வேகமாக மூர்க்கத்தனமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நாம் இவ்வளவு பெரிய ஃபித்னாவை செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரை நாம் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இவர்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தியாக வேண்டும். போலிகளை உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அவன் எல்லாம் சேர்ந்து அவன் தொண்டர்களுக்கு அவன் கொடுத்திருக்கிற புஸ்தகத்துக்கு பேர் இறுதி ஏற்பாடு. ஒரு 3 ஏற்பாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு, பழைய ஏற்பாடு அவன் யூதர்கள் பண்ணிட்டு இருக்கான். புதிய ஏற்பாடு பைபிளுக்கான பேர் புதிய ஏற்பாடு, அது கிறிஸ்தவர்கள் பண்றான். இது இறுதி ஏற்பாடு. அதாவது என்ன தெரியுமா, யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பிறந்த குழந்தை தான் இது. இது யாருக்கு பிறந்தது தெரியுமா, எங்கேயும் பிறக்கல, யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பிறந்த குழந்தை. இதனுடைய பைதாயிஷ் அப்படிதான் வருது. இது இறுதி ஏற்பாடுன்னு பேர். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, வேதம் என்றால் இறங்க வேண்டுமே தவிர ஏற்பாடு பண்றது இல்ல. இவன் ஏற்பாடு பண்ணேங்கிறான், புதுசா ஒரு ஏற்பாடு, இந்த கடைசியா ஒரு ஏற்பாடு, இறுதி ஏற்பாடு. ஏற்பாடு செய்யறதுக்கு பேரு புக்கு தான், அது வேதமாகாது. நான் ஏற்பாடு செய்யலாம், நீங்க ஏற்பாடு செய்யலாம். இவர்கள் ஃபைனல் டெஸ்டமென்ட் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இறுதி ஏற்பாட்டினுடைய வரிக்கு வரி அத்தனையும் இந்த மார்க்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக உள்ள அத்தனை செய்தி. அல்லாஹ்வை கை வச்சு, ரசூலை கை வச்சு, குர்ஆனை கை வச்சு, இபாதத்துகளை கை வச்சு, ஹுதூதுகள் என்கிற தண்டனை சட்டங்களை கை வச்சு, எல்லா அம்பியாக்களையும் கை வச்சு, எந்த சாப்டரையும் அவன் தொடாம விடலங்கிற அளவுக்கு அவனுடைய இறுதி ஏற்பாடு நிரம்பி கிடக்கிறது. உங்களுக்கு தரப்பட்டிருக்கலாம், ஒரு தடவையாவது இறுதி ஏற்பாடை லேசா புரட்டி பாருங்க, எப்படியாவது அவனை கொலை செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும். என்றால் அவன் எழுதி இருப்பது அப்படி. அல்லாஹ்ல தொடங்கி அம்பியாக்கள் வரையும் யாரையும் விட்டு வைக்கல ரஷாத் கலீஃபா. யூதர்களினுடைய நசராக்களினுடைய கைகூலியாக கள்ள குழந்தையாக உருவெடுத்தவன் ரஷாத் கலீஃபா. அல்லாஹ்வை எழுதியிருக்கானே, படைக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப் தேவைன்னா மலக்குமார்களை கூப்பிட்டுக்குவானா. யாரு? அல்லாஹ். படைப்பதில் அவன் தனித்தவன் என்கிறோம் அல்லவா. முஸ்லிம்களின் நம்பிக்கையை சிதைக்கிற வார்த்தை. தேவைப்பட்டால் படைப்பு விஷயத்தில் மலக்குகளை கூட வைத்துக் கொள்ளுவான் என்று அல்லாஹுவை பற்றி. உலகத்துக்கே ஷிர்க் செய்ய வேணாங்கிறவன் அவன் மட்டும் படைக்கிறதுல ஷிர்க் வச்சுக்கிறான் என்கிற எழுத்து எவ்வளவு ரோஷத்தை ஊட்டக்கூடியது தெரியுமா. லா காலிக இல்லல்லாஹ் வலா ராஸிக இல்லல்லாஹ் வலா யுஹ்யி இல்லல்லாஹ் வலா யுமீது இல்லல்லாஹ். இது நம்முடைய நம்பிக்கை. அவன் மட்டுமே படைக்க முடியும், அவன் மட்டுமே ரிஸ்க் தர முடியும், அவன் மட்டுமே ஹயாத்து தர முடியும், அவன் மட்டுமே மௌத்து தர முடியும். இந்த நாளிலும் யாரும் சம்பந்தப்பட முடியாது, இந்த நாளிலே வேறு யாரும் சேர முடியாது. ஆனால் ஹல்கிலே மலக்குகள் கூட்டு என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய இவங்கள என்ன எழுதுறானுங்க, என்னமோ அமைப்பு போல் இருக்கு. தௌஹீத் ஜமாத்துன்னு வந்தான், அந்த ஜமாத்துன்னு வந்தான், இந்த ஜமாத்துன்னு வந்தான், அது போல இது ஒரு ஜமாத்தான் இருக்குன்னு மேட்ருடைய சீரியஸ் விளங்காம தயவு செய்து நீங்க இருக்க வேணாம். அவனுங்க லிஸ்ட் வேற, இவனுங்க லிஸ்ட் வேற. அவன் கிட்டத்தட்ட ஓரளவு
வந்து நிக்கிறான், இன்னும் நபின்னு சொல்லல, அடுத்து சொல்லுவானோ என்னமோ தெரியல. சொல்றதுக்குள்ள அவன் பேர்ல எக்கச்சக்க பிரச்சனை ஆயிருச்சு தமிழ்நாட்டில். நம்ம அதுக்குள்ள எல்லாம் போவேனா, இது இந்த கூட்டம் வேற மாதிரி உள்ள கூட்டம் இல்லையா. நபின்னு சொல்லல. இஸ்லாத்திலே இருக்கிற பல்வேறு அமைப்புகளை போல தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் 42 அமைப்பு இருக்கு. நம்ம எத்தனை பேருங்க? ரொம்ப பெருமையான விஷயம், 42 குரூப் நிக்கிறோம். நான் சொல்றது நேற்று மகரிப் வரையும். இன்னைக்கு ஏதாவது புதுசா உண்டாயிருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள்ல இது காதியானி ஒரு அமைப்பு போல தெரியுது, மிர்சா இந்த ரஷாத் கலீஃபா ஒரு அமைப்பு போல தெரியுதுன்னு நினைக்க வேணாம். இவர்கள் மார்க்கத்தை வேரோடு வேரடி மண்ணோடு சாய்ப்பவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை முதல் மனிதரும் அல்ல நபியும் அல்ல என்கிறான். ஈசா இறந்து விட்டார் என்கிறான். நம்முடைய எந்த கொள்கையோடாவது இவன் ஒத்து போவானா? ரஷாத் கலீஃபாவின் கோட்பாடுகள் இவைகள் எல்லாம். நாம தொழுதுட்டு இருக்கிற தொழுகை பூரா ஷிர்க்குங்கிறான். அவன் கிதாபில் எழுதியிருக்கு, நாம தொழுகிற தொழுகை பூரா ஷிர்க்குங்கிறான். இந்த பயிலவ தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான், நீங்க தொழுகிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நபி வழியில் நம் தொழுகைன்னு வந்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாக்கியம்? நபி வழியில் நம் தொழுகை. நாமெல்லாம் என்னமோ சைத்தான் வழியில தொழுதுட்டு இருக்கிற மாதிரி, அவனும் மட்டும்தான் நபி வழியில தொழுகிற மாதிரி. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ரஷாது கலீஃபா முஸ்லிம்கள் தொழுகிற தொழுகை ஷிர்க் என்கிறான். இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிற ஜகாத் முறை சரியல்ல என்கிறான். 4 மாசத்துல எப்ப வேணாலும் ஹஜ்ஜுக்கு போலாங்கிறான். ஹஜ்ஜுக்கு அந்த துல்ஹஜ் டேட் எல்லாம் இல்ல. யௌம தர்வியா, யௌம அரஃபா, யௌமுன் நஹர், அய்யாமுத் தஷ்ரீக், அந்த ஹம்சத்து அய்யாம், அந்த 5 நாள் ஹஜ் எல்லாம் கிடையாது. 4 மாசத்துல எப்ப வேணாலும் போலாம். இஸ்லாமியர்களை இஸ்லாமிய சட்டத்தை வைத்தே குழப்புவதற்காக வேண்டி சர்வதேச அளவில் பின்னப்படுகிற சதி வலைகளுக்கு பின்னாலே இருக்கிற சின்ன சதிகள் தான் இந்த காதியானிகளும் ரஷாது கலீஃபாக்களும். இசை கூடும், இசை கூடும், பட்டு கூடும், தங்கம் அணிவது கூடும், திருட்டுக்கு கைவெட்டு இல்லை, சும்மா இல்ல கவர்ச்சிகரமான பம்பர் பரிசு தான். சில பேர் கேட்டான்னா சேர்ந்தரலாம் போல தெரியுதே அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பில் ஏராளமான தண்டனைகள் ரத்தாகிறது. ஏராளமான ஹுதூத் என்கிற நம்முடைய கிரிமினல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு, இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவான வார்த்தை. அவர் ஒரு போஸ்ட்மேன், அவர் மெசேஜ் சொல்ல வந்தவர், அவர் லெட்டர் கொடுக்க வந்தவர், லெட்டர் கொடுத்துட்டு போயிடணும். யாராவது நபியை பின்பற்றினால் நமக்கும் தண்டனை, நபிக்கும் தண்டனை. இது அவன் எழுதி இருக்கிற வாசகம், நாமளா சொல்லல. அவனுடைய இறுதி ஏற்பாட்டிலே இதெல்லாம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போனது பொய், அவன் எழுதி வைத்திருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் இவ்வளவு கீழ்த்தரமாக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் அவர்களை பலவீனப்படுத்தி எழுதியவன் ரஷாது கலீஃபா. இன்னும் சொல்ல போனா இந்த 2 பேத்துல அவன் மிர்சா கூட இவ்வளவு சொன்ன மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாலே பேசிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல முஹம்மதுவின் நுபுவத்திலே தனக்கும் பங்கு கேட்கிறானே ஒழிய பெருமானாரை இப்படி வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தியது இவன் மட்டும்தான். 19 கூட்டம். நீங்க 19ன்னா 10ஓட 1 11ங்கிற மாதிரி தயவு செய்து நினைக்க வேணாம். இவன் வேரோடு களையப்பட வேண்டியவன். உங்களுடைய மாவட்டத்தில் நாம் வாழுகிற பகுதிகளில் எங்கு இந்த கொள்கை போயிருந்தாலும் அதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கருவறுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. முஹம்மது மட்டும் உயிரோடு இன்று வந்தால் மக்களே அவர்களை கொல்லுவார்கள். நஊது பில்லாஹ். இந்த வாக்கியம் அவனுடைய ஃபைனல் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறது, அவனுடைய இறுதி ஏற்பாட்டில் இருக்கிறது. அவனால் எழுதி லட்சக்கணக்கான பிரதிகள் கொடுக்கப்பட்டு விட்டது. பெருமானாரை சிறப்புப்படுத்தும் எந்த செய்தியையும் அவர்கள் ஏற்பதில்லை. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். சூரா தௌபாவினுடைய கடைசி 2 வசனம் பெருமானாரின் பெருமைகளை பேசும் 2 வசனம். அவன் வெளியிட்டிருக்கிற குர்ஆன்ல அது இல்ல, அந்த வசனம் இல்ல. காரணம் என்னன்னா, முஹம்மதை சங்கைப்படுத்துகிற எந்த வார்த்தையையும் அவர்கள் வைத்துக் கொள்ளுவதாக இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற அற்புதமான வசனங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ
அதுவெல்லாம் இல்லை. ஆனா நீங்க அட்டை பார்த்தீங்கன்னா நம்ம குர்ஆன் மாதிரியே இருக்கும். குர்ஆன் மஜீத் தமிழாக்கம், வெளியீடு, கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்தோர் வெளியீடு. மற்றவன்லாம் அடிபணியாம வேற எங்க பண்ணிறான்? இவங்க மட்டுமே சரண்டர் ஆனாங்களாம் கடவுள்கிட்ட, மற்றவன்லாம் சரண்டர் ஆகல. இதை குர்ஆனை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, சத்தமில்லாமல் நீங்களும் நானும் பார்க்காத நேரத்திலே கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வைத்து விடுகிறான். வரக்கூடிய பப்ளிக் அவர் 10 நிமிஷம் முன்னாடி வந்திருப்பார், நேர வந்து குர்ஆனை எடுத்து உட்கார்ந்து இந்த குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறார். கையில மொபைல் இருந்தா அதை எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் பெரும்பாலும் மொபைலை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. எந்த குர்ஆனை எடுக்கிற மாதிரி ஐடியா இல்ல. இதை எடுத்துக்கொண்டு சில பேர் அப்படியே படிக்கிறான். போலி குர்ஆனை உள்ளுக்குள்ளே உழவ விட்டு அதை ட்ரூ குர்ஆன், உண்மை குர்ஆன் என்று பெயர் வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்தை பலவீனப்படுத்துகிற வேலையைத்தான் இந்த ரஷாது கலீஃபாவினுடைய ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் 1400 வருடங்களை தாண்டி இன்றைக்கு வரையும் இந்த குர்ஆன் திருத்தப்படவில்லை என்று நாம் பேசுகிறோமா இல்லையா? இதுவரை ஒரு புள்ளி கூட மாறவில்லை. அவன் சொல்லுகிறான் இது ஒரு புனைவு, புள்ளி கூட மாறவில்லை என்பது பொய். குர்ஆன் பல தடவை மாற்றப்பட்டது என்று எழுதுகிறார். இஸ்லாமியர்கள் எதையெல்லாம் பெருமையாக கருதுவார்களோ அதையெல்லாம் பலவீனப்படுத்துகிறான். நன்கு நினைவில் வையுங்கள், இவனுடைய நிதி ஏற்பாடு, இவனுடைய ஆள் திரட்டல் ஏற்பாடு, இவனுடைய மூலாதாரம், இவனுடைய அலுவலகம், இவனுடைய எல்லா செலவுகள் அத்தனையும் யூத கிறிஸ்தவ மிஷினரிகள். யூத கிறிஸ்தவ மிஷினரிகள் துவக்க காலத்திலே இருந்து இஸ்லாத்தை பலவீனப்படுத்த அவர்கள் எடுக்கிற அந்த பன்முனை பயிற்சிகளில், முயற்சிகளில் இது மிக முக்கியமாக ஒரு முயற்சி. இவனால் ஏராளமான சட்டங்கள் தகர்க்கப்பட்டு இவனை பின்பற்றுபவர்களுக்கு ரொம்ப லேசாயிருச்சு. அது என்னமோ தெரியல, நம்ம முஸ்லிம்கள் அப்படி ஒன்று உண்டு, எவன் ஆரம்பிச்சாலும் பின்னாடி கொஞ்சம் பேர் போயிடுவான். யாரு ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க வேணா அடுத்த வாரம் நீங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு போட்டு நிறைய பேர் போயிடுவான். கேரளால ஒருத்தர் 3 வக்து தொழுதா போதும்ட்டான். சமீபத்தில் கேரளா தொடர்பு உள்ளவர்களுக்கு தெரியும், சேகன்னூர் முஸ்லியார் 3 வக்து போதும்ட்டான். ஏன்னா குர்ஆன்ல அப்படித்தான் வருது, வகிமி ஸலாத்த தரஃபைன் நகாரி வ ஸுலஃபம் மினல் லைல். தரஃபைன் நகார்னா காலை மாலை 2 வேளை, ஸுலஃபம் மினல் லைல்னா நைட்டு 1 வேளை. முடிஞ்சு 3 வக்து தொழுதா போதும்னா, தொழுதா போதும் இப்படி சொல்றானான்னு நீங்க கேக்குறீங்கல்ல, சொல்றவன் பின்னாடி நிறைய பேர் போனான். அப்புறம் கடைசியில என்னன்னா, சமீபத்தில் தான் அவரை முடிச்சிட்டாங்க. முர்த்தத்துடைய தண்டனை என்னவோ அந்த தண்டனை சத்தம் இல்லாம முடிச்சிட்டாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனால் இதுவரை கொலையாளி கண்டுபிடிக்கப்படாத கேஸ் அது ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது என்னமோ காட்டியும் கொடுக்கல, போக வேண்டியவன்னு சொல்லி. நீங்க ஏதாவது அடுத்த வாரம் 2 வக்து போதும்னு ஆரம்பிச்சா உங்க பின்னாடி முஅஸ்ஸஸா ஒரு 40 பேர் வந்துருவாங்க. எப்படி வந்துருவாங்க? ஏதோ சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு. எப்படியும் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கிடைச்சிரும். நீங்க அங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சா நிறைய பேர் இப்படி யார் ஆரம்பித்தாலும் உள்ளுக்குள்ளே போய் விடுகிறான். இங்க இருக்கிற மிகப்பெரிய இது அதுதான். கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஒரு பிளேட் பிரியாணி, சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் பேசினா இன்ஷா அல்லாஹ் அவ்வளவுதான், அகீதா மாறிடுச்சு. பாரம்பரியத்தை பூரா கைவிட்டு விட்டு போகிற, யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளுகிற மனோபாவம் இருக்கிற மக்கள் இருப்பதால் தான் இவைகள் அத்தனையும் நடக்கிறது. எல்லாரையும் திட்டி தீர்க்கிற ரஷாது கலீஃபாவின் வாசம் கூட, ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய அர்ப்பணிப்பும் அதிகம் இருக்கிற தமிழ்நாட்டில் வாசம் கூட வந்திருக்கூடாது. ஆனா வந்துருச்சே, பல ஊர்களில் வந்திருக்கிறது. இங்க ஷரியத் பாதுகாப்பு பேரவையினர்கள் அதை பட்டியலிட்டு கொடுத்தார்கள், எத்தனை ஊர்ல என்னென்னு சொல்லி. மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில் காதியானிகளை பற்றி உரையாற்றியதற்கு பிறகு அங்கே நிறைய முஸ்லிம்கள் வந்து கேட்டார்கள், என்ன தெரியுமா, நீங்க இதெல்லாம் இப்ப வந்து சொல்றீங்க, ஆனா ஏற்கனவே நான் பொண்ணை கொடுத்துருக்கேன், அவங்க வீட்டில இருந்து நான் பொண்ணு எடுத்திருக்கேன், நாங்க எங்களுக்குள்ள சலாம் எல்லாம் சொல்லிக்கிறோம், அவன் சலாம் சொல்றான், நாங்க பதில் சொல்றோம், இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஐட்டமே, இனி எப்படி என்ன பண்ண முடியும்? 40 வயசா இருக்கிற என்னோட மகளை நான் பிரிச்சு கொண்டு வர முடியுமா?
இப்படி மனைவியை கொடுத்து மருமகள் எடுத்து உறவுகளோடு பின்னி பிழைந்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் கொஞ்சம் தாமதமாக அடையாளப்படுத்துகிறோம். இவர்கள் காதியானிகள், இவர்களுக்கு பெண் தருவது கூடாது, பெண் எடுப்பது கூடாது, இவன் 19, இவனுக்கு கபரில இடமில்லை, இவனுக்கு நம் ஜமாத்தில இடமில்லை என்பதை எல்லாம் தீர்மானங்களாக போட்டு தெருவுக்கு கொண்டு போவதில் நாம் ஏற்படுத்திய தாமதம் இன்றைக்கு அவர்கள் சம்பந்திகளாக மாறிவிட்டார்கள். சம்பந்திகளாக மாறிவிட்டார்கள். கபரில் இருந்து இனி எடுக்க முடியாது. முஸ்லிம்களின் அடக்கஸ்தலத்திலே அவர்கள் புதைக்கப்பட்டு விட்டார்கள். ஆனா ஒரே ஒரு சஹாபியை யாராவது திட்டினால் கூட ரத்தம் கொதிக்க வேண்டிய நாம், ஒரு சஹாபி அல்ல, லட்சக்கணக்கான சஹாபிகளை மிகவும் தரக்குறைவாக அவர்கள் ஏஜென்ட்டுகள் என்கிற அளவுக்கு பேசியவன் ரஷாத் கலீஃபா. நபித்தோழர்கள் என்பவர்கள் ஏஜென்ட்டுகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் பிரயோகித்த ஆங்கில வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன், ஏஜென்ட்டுகள். அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், கஸீருல் ஹதீஸ், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் தலைச்சிறந்த அபூ ஹுரைரா. அவன் பத்திரிகையில தனியா ஒரு பக்கம், அந்த கட்டம் போட்ட பக்கம், அதுல தலைப்பு என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா அவிழ்த்து விடுபவை. உங்களுக்கு புரிகிறதா? அபூ ஹுரைரா அவிழ்த்து விடுபவை. அவுத்து விடுறதுன்னா என்ன அர்த்தம்? ரீல் விடுறது, புருடா விடுறது, அதாவது எதுவும் உண்மை கிடையாது. அபூ ஹுரைரா அவிழ்த்து விடுபவைன்னு ஒரு பக்கம் போட்டு புகாரியில வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீசுகளை எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டவைகளாக கட்டம் கட்டி எழுதுகிறான் ஒருவன். நாம இவ்வளவு வருஷமா அவனை கண்டுக்கல, நாம கண்டுக்கல. ஒரே ஒரு தினத்தந்தியில உருவப்படம் போட்டா போன் போடுறோம், யாரை கேட்டு போட்ட, உன்னை என்ன பண்றேன் பார். இப்ப இவர்களை என்ன செய்வது? அபூ ஹுரைராவை இப்படி பேசுகிறார்களே, இவர்களை என்ன செய்வது? சஹாபாக்களை இவ்வளவு தூரம் கீழ்நிலைக்கு திட்டுகிறார்களே, இவர்களை என்ன செய்வது? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபத்தான ஒரு படுகுழிக்குள்ளே இந்த உம்மத்திலே இருந்து ஒருவன் விழுவதை கூட நாம் அனுமதிக்க முடியாது. அதுவும் ரசூலை கேவலப்படுத்துபவர்களை. நாயகத்துக்கு முன்னால சத்தம் போட்டு பேசாதீங்க, குர்ஆனுடைய உத்தரவு. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, சத்தம் போட்டு பேசாத. லா தஜ்அலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நாயகத்தை கூப்பிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உங்கள ஒருத்தர் இன்னொருத்தர் கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிடக்கூடாது. நாயகத்தை கூப்பிடுகிறது கண்ணியத்தோட கூப்பிடணும். சத்தம் போட்டு பேசாத, சாதாரணமா கூப்பிடாத என்றெல்லாம் பெருமானாரின் தர்பாருக்கு முன்னால் இவ்வளவு பெரிய மரியாதையை, அடக்கத்தை சொல்லித் தருகிற ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்க, அந்த நாயகத்தை கேவலப்படுத்துபவனை நாம் இன்னமும் எப்படி மௌனமாக இருக்க போகிறோம்? எந்த அடிப்படையில் இவர்களை எல்லாம் விட்டு வைக்க முடியும்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எத்தனை விதமான அவதூறுகளை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூதாவுதுல ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு வீடு, ஒரு நபித்தோழர், கண் தெரியாது, 2 கண் பார்வை இல்லை, அவருக்கு 2 மகன்கள், ஒரு மனைவி. ஆனா மனைவி வஸௌஜத்துன் தசுப்புர் ரசூல், ரசூலுல்லாஹ்வை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிற மனைவி, கண் தெரியாத கணவர், 2 மகன். நான் சொல்றது சிஹாசித்தாவிலே சஹீஹான ஹதீஸ்கள்ல அபூதாவுதுல இருக்கிற ஹதீஸ். மனைவி இருக்கும் இடம் பார்த்து அவள் தூங்குகிற போது அவளை வெட்டி முடிக்கிறார் கண் தெரியாதவர் மனைவியை. எல்லாரும் கேட்டார்கள், கண்ணு தெரியாத நீ, உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மனைவிய, உன்னுடைய உதவியாளரா இருக்கிற மனைவிய நீயே கொலை பண்ணிட்டிய. எதை வேண்டுமானாலும் பொறுப்பேன், ரசூலுல்லாவை திட்டுவதை நான் பொறுக்க மாட்டேன். யார் சொன்னது? கண்ணு தெரியாத சஹாபி. நமக்கு கண் இருக்கிறது, கை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நம்மிடத்தில் அமைப்பு இருக்கிறது, பலம் இருக்கிறது. ஆனாலும் பெருமானாரை திட்டுகிறார்கள். திட்டுபவர்களை தடுக்க, திட்டுபவர்களை எதிர்கொள்ள அந்த துணிவு நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் எங்கே நிற்கிறோம்? தமிழ்ல கேட்பாங்கல்ல, சூடு சொரணை இருக்கான்னு. நாம நேரடியா கேட்கல, ஆனா இவர்களெல்லாம் இப்படி செய்கிற போதும் கூட பார்த்து கொண்டு பாராமல், என்னமோ 10 அமைப்புல அதுவும் ஒண்ணு என்ற அடிப்படையில கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம எதையும் எதிர்க்க கூடாது. நாம எல்லாத்தையும் எதிர்க்கிறோமே. பெருமானாரை திட்டுபவனுக்கான தண்டனை கொலை தண்டனை.
கொலை தண்டனை. சப்புர் ரசூலுக்கு அதுதான் தண்டனை. சஹீஹுல் புகாரி, புகாரியினுடைய 2ஆம் பாகம் தனியாக ஒரு பாடமே இருக்கிறது. பாபு கத்லி கஅப் இப்னுல் அஷ்ரஃப், ஒரு நயவஞ்சகனை கொலை செய்வதை பற்றிய பாடம். இங்க இருக்கிற கண்ணியத்திற்குரிய எங்களுடைய உஸ்தாத் முஃப்தி ஹஜரத் அவர்கள், உஸ்மான் ஹஜரத் அவர்களிடத்தில் நாங்கள் அந்த பாடத்தை ஓதிய பசுமையான நினைவு எனக்கு உண்டு. பாபு கத்லி கஅப் இப்னுல் அஷ்ரஃப் என்ன தெரியுமா பாடத்தினுடைய சுருக்கம்? பெருமானாரை கவிதைகளால் கண்டபடி விமர்சித்தவன் இரவோடு இரவாக போய் முஹம்மது இப்னு மஸ்லமா துணையோடு போய் கொன்று முடித்து விட்டு வந்து விட்டார்கள். கொலை தண்டனை. அந்த கொலை ஒரு பாடமாக புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. பெருமானாரை நிந்திப்பவனை, அவர்களை தரக்குறைவாக பேசுபவனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, மரண தண்டனை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு பின்னாலே பல பேர் பின்பற்றி போவதை விட்டும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும். அன்று ஒரு நாள் டென்மார்க்கில் கார்ட்டூன் வரைந்தான் ஒருவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டி டென்மார்க்கில் கார்ட்டூன் வரைந்தான். நாடே கொந்தளிச்சிருச்சு. எங்க ரசூலுல்லாஹ் பத்தி நீ கார்ட்டூன் வரைறியா, அப்படியா இப்படியா? அவன் ஒரு படம் மட்டும்தான் வரைஞ்சான். இந்த 19 கலீஃபா பெருமானாரின் பரம்பரையையே நார வைக்கிறார். கார்ட்டூன் வரைஞ்ச டென்மார்க்குக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் என்றால் 19களுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும்? காதியானிகளுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் மட்டும் காதியானி பள்ளிவாசல் கட்ட முடிகிறது, அவன் சம்பந்தம் செய்ய முடிகிறது, தீனி சென்டர்கள் நடத்த முடிகிறது. நாம கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறதுனால தானே. இன்னோசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு திரைப்படம் இல்லையா வந்தது. ரசூலுல்லாஹ்வை பத்தி 14 நிமிஷம் ஓடக்கூடிய ட்ரெய்லரும் அதற்கு பின்னாலே படமும். படத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅத்துதே ஜிவாஜ், அவர்களுடைய பலதார மனத்தை பற்றி மிக கொச்சையாக ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இன்னோசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ். டைரக்டர் ஒரு யூதன், யகூதி. படம் வெளியே வந்து எல்லா நாடும் கண்டித்தது. இது தப்பு, ஒரு மத தலைவரை காயப்படுத்துவது தப்பு தப்பு எல்லாம் பேசினார்கள். மௌனமாக இருந்தது 2 நாடு மட்டும், ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு இஸ்ரேல். நாம சொல்லாட்டியும் தெரியும் இவனுக்கு வாய் திறக்க மாட்டானோ. காரணம், பணம் எடுக்க சொல்லி படம் எடுக்க சொல்லி உதவி செய்தவனை எப்படி கண்டிப்பான்? இந்த 2 நாட்டை தவிர எல்லாரும் கண்டித்தார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரைப்படம் எடுத்து அசிங்கப்படுத்துகிற ஒருவனுக்கு எதிராக உலகமே போராடியது. ஆனா இந்த காதியானியும் 19 இவங்க பண்ற கேவலத்துல 1% தான் இன்னோசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ். அந்த டென்மார்க்குடைய கார்ட்டூன் 1% தான். இவனுக்கெல்லாம் 100%. நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்றால் இவர்களையும் எதிர்த்து ஆக வேண்டுமே. இன்றைக்கு இந்தியாவிலே முத்தலாக்கு போன்ற சட்டங்களை கை வைக்கிறார்கள் என்று மத்திய அரசுக்கு எதிராக, குறிப்பாக ஆளுகிற மத்திய அரசுக்கு எதிராக முத்தலாக்கை எடுத்திருக்கேன்னு நாம போராடுறோம். நிறைய இடங்கள்ல பொது சிவில் சட்டம் வேண்டாம் ஆர்ப்பாட்டம் நடந்தது, எல்லாம் நடக்குது. ஒரே ஒரு சட்டத்தில் கை வைக்கிற இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திற்கு எதிராக இவ்வளவு தூரம் வேகப்படுகிற நாம், நம்முடைய அகைதாக்களை குழி தோண்டி பிதைக்கிற அமைப்புகளுக்கு எதிராக வெகுண்டெழ வேண்டுமா வேண்டாமா? மத்திய அரசை இன்றைக்கு நாம் எதிர்க்கிறோமே. இங்கேயும் முத்தலாக்கு அது இது அது, இவன் ரஷாத் கலீஃபா, இவன் ஒரு பசாது கலீஃபா. இங்க ஆமா சென்ட்ரல்ல நம்ம ஏன் பேரெல்லாம் சொல்லணும்? பசாது கலீஃபான்னு சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப இவர்களை எல்லாம் எதிர்க்கிறோம் என்றால் ஏதாவது ஷரியத் சட்டத்தில் கை வைக்காதே என்று நாம் சொல்லுகிறோம். அவனும் அந்த கை வைப்பு வேலையை தானே செய்கிறான். பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? போராட வேண்டுமா இல்லையா? இது எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு தருவதற்குத்தான் இது போன்ற கூட்டங்கள். குறிப்பாக மார்க்கம் பலவீனப்படுகிற போதும் கூட அமைதியாக உலமாக்கள் இருந்து விட்டால் அது கிட்டத்தட்ட மையிட்டானதற்கு சமம். நாம அப்படி இருக்க முடியாது. உலமாக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்கிறது. என்ன ஆயுதம் தெரியுமா? அவர்கள் நிற்கிற மெம்பர் படி. அங்கே நின்று இவர்கள் என்ன சொன்னாலும் சமுதாயம் கேட்கும். நாம் இன்னமும் சொல்லவில்லை, அவ்வளவுதான். நாம் சொன்னால் சமுதாயம் கேட்கும். எல்லா கூட்டங்களுக்கும் போனா பேசுங்க, நல்லா இருக்கு பரவாயில்ல, அவர் நல்லா பேசினார், இவர் நல்லா பேசினார், மார்க் போடுறதுக்கு தான் பேச்சு கேட்பான். ஜும்மாவில மட்டும்தான்
மார்க் போடுறக்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கட்டுப்படுகிறோம். சமஅனா வ அதஅனா, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வாழுகிறோம் என்று கேட்கிற கூட்டம். எல்லா இடத்திலையும் சொல்லுங்கள் கேட்கிறோம், ஜும்ஆ மட்டும் சொல்லுங்கள் வாழுகிறோம் என்று கேட்கிற மக்கள் நமக்கு முன்னாலே இருக்கிற போது உலமாக்கள் மீது மிக முக்கியமான கடமை இந்த வடிகட்ட கூட்டங்களை குறித்த எச்சரிக்கையை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டிய நேரத்தில் நாம் உணர்த்தியே ஆக வேண்டும். நம்முடைய முன்னோர்களாக இருப்பவர்கள் எப்படியெல்லாமோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை ஷரியத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். நாமளும் யாராருக்கோ போராட. தஸ்லீமா நஸ்ரீன் ஒரு பொம்பளை, தஸ்லீமா நஸ்ரீன், அந்த பொம்பளை என்னமோ எழுதிட்டான்னு பயங்கரமான ஆர்ப்பாட்டம். அந்த சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தன், அவன் என்னமோ எழுதிட்டான்னு பயங்கரமான ஆர்ப்பாட்டம். இவங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரின்னா, இவங்களை எல்லாம் விட 100 மடங்கு தப்பு பண்றவன் தான் காதியானியும் இந்த 19. இவனுங்களை எதிர்க்கணுமா வேணாமா? நம்ம தஸ்லீமா 2 நாளைக்கு சரி அவ்வளவுதான். அவர் சல்மான் ருஷ்டி என்ன பார்த்தாலும் என்ன சத்தம், அவ்வளவுதான் முடிஞ்சது. 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை. தஸ்லீமான ஒன்று எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் சாப்பாட்டு நேரம் வேற, நானும் முடிக்கிறதுக்கு நெருங்கிட்டேன். ஒரு நாள் ஜும்மாவில் பயான் பண்ணிட்டு இருந்தப்போ சல்மான் ருஷ்டி தஸ்லீமா நஸ்ரீன் அப்படின்னு எல்லாம் அவங்க பண்ண எழுதுறதெல்லாம் தப்புன்னு பேசியாச்சு. பேசிட்டு ஜும்மா முடிஞ்சது, ஹுத்பா முடிஞ்சது, தொழுகை எல்லாம் முடிஞ்சது, கீழே வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே ஒருத்தர் வந்து, ஹஜ்ரத் பயான் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க அந்த கீழே ஜும்மால பயான் பண்றீங்கல்ல, அதை அப்படியே மெம்பர்ல ஓதுறீங்கல்ல அரபியில? ஆமா ஓதுறோம். எனக்கு என்ன சந்தேகம், அவருக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு தஸ்லீமா நஸ்ரீனை பத்தி சல்மான் ருஷ்டியை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அவர் சொல்றாரு, நீங்க அவங்க பேரெல்லாம் சொன்னப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பேர்ல நான் மெம்பர்ல சொல்லவே இல்லையா? தஸ்லீமா பேரையும் தஸ்லீமா நஸ்ரீனையும் சல்மான் ருஷ்டி எங்கேயா நான் மெம்பர்ல சொன்னேன்? இல்ல இல்ல சொன்னீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவன் தரூத் ஷரீஃப்ல இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமான், அவன் அந்த தஸ்லீமாக போயிட்டான். நானு தரூத் ஷரீஃபுடைய தஸ்லீமாக பேசிட்டு இருக்கேன், அவன் எந்த தஸ்லீமாக போயிட்டான்? அங்க இருக்கிற வங்கதேசத்து தஸ்லீமா நஸ்ரீனுக்கு போயிட்டான். நமக்கு நான் சொல்ல வந்தது, சல்மான் ருஷ்டியோ அல்லது தஸ்லீமா நஸ்ரீனோ அல்லது யாராக இருந்தாலும் 4 நாள் சட்டம் போடுவதும் அப்புறம் விட்டுட்டு அப்படி போயிரு, நம்ம பொழப்பு இவ்வளவுதான். அது அல்ல, இவர்கள் எடுத்த அந்த பிடியில 100 வருஷத்திற்கு மேலாக ஒரு மிஷினரி வைத்துக் கொண்டு, ஒரு பரப்பு மையங்கள் வைத்துக் கொண்டு விடாமல் செயல்பட்டார்கள். செயல்பட்டதன் விளைவுதான் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரைக்கும் 19 வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமம் வரைக்கும் காதியானி வந்திருக்கிறது. இவர்கள் வருவதற்கு பின்னணியிலே நிறைய காரணம் இருக்கலாம். அதிலே மிக முக்கியமான காரணம் நம்முடைய கொஞ்சம் அசட்டையோடு இந்த விஷயத்தில் பாராமுகமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையால் தான் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளில் மிக இல்லை. எதிர்ப்பு தெரிவிக்கிற மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு தீனிலாகியை அக்பர் கொண்டு வந்த போது முஜத்தித் அல்-ஃபசானி அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எவ்வளவு பெரிய போராட்டம். அக்பர் என்ன இதை விடவெல்லாம் பண்ணல சொல்ல போனா, அவனும் இந்த வேலை பண்ணான். மார்க்கத்தை மாற்றினான், கடவுள் கொள்கையை மாற்றினான், ரசூல் சொன்ன சுன்னத்துகளை மாற்றினான். கூடாததை எல்லாம் கூடும் என்றான், கூடும் என்பதெல்லாம் கூடாது என்றான். ஒத்த ஆளு முஜத்தித் அல்-ஃபசானி எதிர்த்து நின்று போராடி குவாலியர் ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். அங்கேயும் போராட்டம், சிறைக்குள்ளே போராட்டம். வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்து அக்பர் கொண்டு வந்த புதிய கோட்பாட்டை ஓட ஓட விரட்டிய பெருமை முஜத்தித் அல்-ஃபசானி அவர்களுக்கு சாரும். நாமெல்லாம் அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸினுடைய வழியில இல்லையா? எத்தனை பேர் போராடினார்கள். குர்ஆனுடைய மஸ்அலா வந்த போது முன்னாலே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயிலுக்குள்ள அடித்தார்கள். உங்களுக்கு தெரியும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை அடித்தது போல, சிறைக்குள்ளே அடித்தது போல யானையை அடித்திருந்தால் கூட கதறி அழுகும். அவ்வளவு அடி, வேற ஒண்ணு இல்ல.
போஸ்ட் மினிஸ்ட்ரி அது இது பிரச்சனை எதுல தெரியுமா? ஒரே ஒரு மசலா, அல் குர்ஆனு மக்லூக், கீழே கையெழுத்து போட மாட்டேன். ஷரியத்தின் ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு நீ முயற்சித்தால் என் உயிருள்ள வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன் என்று போராடிய களம் கண்ட போராளிகள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஜெயில அடைச்சு வச்சப்ப பக்கத்துல ஒருத்தன் திருடனை கொண்டு அடைச்சு வச்சாங்க. அதே ஜெயில அவன் திருடன் கேட்டான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, பாய் உன்னை எதுக்கு பாய் இப்படி அடிக்கிறாங்க டெய்லியும்? அது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஷரியத்தினுடைய மசாயில்ல பிரச்சனை, அவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேங்கிறேன், அதனால அடிக்கிறாங்க. அதுக்கு அவரு திருடன் சொன்னான், பாய் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு போக வேண்டியதானே பாய், இவ்வளவு மோசமா அடிக்கிறாங்க அப்படின்னு அவன். இப்ப அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, ஆமா நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்த? நான் திருடிட்டு வந்தேன் பாய். சரி நான் தான் திருடனு ஒத்துக்கணும். அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது பாய். ஏண்டா திருடின நீயே திருட்டை ஒத்துக்கொள்ளவில்லை என்கிற போது, என் உயிரினும் மேலான ஷரியத்தை ஒருவன் கை வைத்து சட்டத்தை மாற்றுகிற போது நான் எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அடித்த அடியில் எலும்புகள் நொறுங்கி போகிற அளவுக்கு. இதே குர்ஆனுடைய மஸலா தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயில்ல. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்திலேயே அஹ்ல மதீனா, மதீனா வாசிகள் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைகீழாக தொங்க விட்டு அடித்தார்கள். சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் வரலாறு படியுங்கள். தலைகீழாக தொங்க விடப்பட்டு காலம் முழுக்க கல்விப்பணி பரப்பிய பேராசான். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால பாடம் நடத்திட்டு, பலகனி மின் சாஹிபி ஹாதல் கபர், இங்க அடங்கி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்ல முடிஞ்சது. நாமெல்லாம் எங்கோ இருப்பவர்களை சொல்லுவோமே. கை நீட்டி ரிவாயத்து செய்கிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைகீழாக தொங்க விட்டார்கள். ஒரே ஒரு ஷரியத் பிரச்சனை தான், கடைசி வரையும் முடியல. கடைசியாக மொட்டை அடித்து தலையில புள்ளி புள்ளியாய் வைத்து கழுதையில உட்கார வைத்து அனுப்பினார்கள். இந்த தமிழ்ல கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறதுன்னு சொல்லுவாங்க. மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில உட்கார வச்சு ஊர்ல ஓட விடுறது. அப்போ சின்ன பசங்களை எல்லாம் விட்டு கல் எடுத்து அடிக்க விடுறது. கழுதையில உட்கார வச்சு மொட்டை அடித்து தோற்றத்தை அசிங்கமாக்கி அவர்கள் புனிதமாக கருதிய அதே ஊரில் அவர்களை அனுப்பிய போது இமாம் மாலிக் சொன்னார்கள், மை யஅரிஃபுனி ஃபஹுவ யஅரிஃபுனி வ மன் லா யஅரிஃபுனி ஃபஅனல் இமாமு மாலிக் அகூலு மா குல்து அம்சி. என்னை யார் யார் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரிஞ்சுக்குங்க, யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் கேளுங்க. நான் சொல்றேன், நான் தான் இமாம் மாலிக். நான் இப்படி இவங்க என்ன சித்திரவதை பண்ணதுக்கு பின்னாடியும் நான் சொல்றேன், நேத்து என்ன சொன்னனோ அதைத்தான் இன்னைக்கும் சொல்லுவேன். என்ன மாத்த முடியாது. சிறையில அவ்வளவு அடி வாங்கி கழுதையில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு மிகப்பெரிய கஷ்ட காலத்திலேயும் ஷரியத்திற்கு ஆபத்து என்கிற போது களம் நின்று போராடிய போராளிகள் தான் நம்முடைய ஐம்மே அர்பா, நாற்பெரும் இமாம்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடங்கி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரையும் இமாமே ஆதமனுடைய கடைசி கட்ட உடல் ஜனாசாக்கள் எல்லாம் சிறையில இருந்து வெளிவந்த வரலாறு நமக்கு தெரியாதா? போராடினார்கள். எதற்கு தெரியுமா? ஷரியத் பாதுகாப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம பொருளை பாதுகாக்கிறோம், நம்ம வீடு மனைவி மக்களை எல்லாம் பாதுகாப்பா சேஃப்டியா வச்சிருக்கோம். நம்முடைய காசு பணம், நம்முடைய வியாபாரம் எல்லாம் பாதுகாப்பு, நம்முடைய உடம்பு உயிர் எல்லாம் பாதுகாப்பு. ஆனால் உயிரினும் மேலாக என்று நாம் சொல்லுகிற ஷரியத்துக்கு பாதுகாப்பிலே குறை என்றால் உன் பாதுகாப்பை தூர எறிந்துவிட்டு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. நிறைய நான் விரிவாக ஒவ்வொன்றையும் சொல்ல நேரமில்லை, 1-2 வரிகளிலே சொல்லி முடிக்கிறேன். இதே தமிழ்நாட்டில் தர்ஜுமத்துல் குர்ஆன் பிரச்சனை ஒன்று வந்தது. தமிழ்ல தர்ஜுமா போடுவது சம்பந்தமாக மிகப்பெரிய பிரச்சனை. அல்லமா அமானி ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்காத்து சாலிஹாத்தினுடைய முன்னாள் உஸ்தாத், லால்பேட்டை மதரசாவினுடைய பானி ஹதரத் அவர்கள், அமானி ஹதரத் அவர்கள் பெரும் போராட்டம் நடத்தினார்கள். ஜஜ்ருல் உமம் என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதினார்கள். இது கூடாது என்றார்கள், மிரட்டினார்கள், அடிப்பேன் என்றார்கள், கொல்லுவேன் என்றார்கள். பப்ளிக்ல பத்திரிகையில எழுதினாங்க, அமானி அடக்கப்பட வேண்டும் என்று எழுதினார்கள்.
இன்னொருத்தர் எழுதினான் அமானி ஒரு பேமானின்னு எழுதினான். எவ்வளவு கெட்ட வார்த்தை! எல்லாம் தமிழ்நாட்டிலே மார்க்க மசாலாக்களுக்கு முரணாக ஒரு போராட்டம் வருமானால் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றார்கள். நாம் நம்முடைய உலமாக்களின் பாரம்பரியம் என்ன தெரியுமா? ஷரியத்திற்கு சின்ன சேதாரம் ஏற்பட்டாலும் நாம் பாதுகாக்க வேண்டும். இதே ஷஹரவேலூர், இதே வேலூரில் பக்யாத்து சாலிஹாத்தினுடைய பாணி ஷேக் அப்துல் வஹாப் குத்திஸ சிர்ருஹு ஆன்மீக ஆசானவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிரச்சனைகளுக்காக இதே வேலூரில் கிறிஸ்தவர்களினுடைய கொள்கைகளை எதிர்த்து போடப்பட்ட பிரசுரங்களும் அதற்கு பதிலாக வந்த பிரசுரங்கள் எல்லாம் மிகவும் பிரபலமானவை. மார்க்கத்திற்கு வெளியிலே இருந்து எந்த ஆபத்து வந்தாலும் அவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் உண்டு. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த மாவட்ட அளவில் நிறைய உலமாக்களும் நிறைய உமராக்களும் சேர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் ஆவண செய்யுங்கள். அக்கிரமக்கார வழிகட்ட கூட்டங்களை நாம் அடையாளப்படுத்தியாக வேண்டும். அந்த குழிக்குள்ளே பாமரர்கள் யாரும் அந்த படுபாதாளத்திலே விழாமல் பாதுகாக்கவும் வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கங்களை அங்கீகரித்து அசத்தியவான்களை அடையாளம் காட்டி அவர்களிடமிருந்து முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்வோடு தன்னை வைத்துக் கொள்ளுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.